இவங்களை அனுப்பின உடனே தௌபாவுடைய சூரா இறங்குது. இது பாத்தீங்கன்னா புகாரில 4363 ஹதீஸாவும் இருக்கு, 3600 திருமியில 3006வது ஹதீஸா இந்த ஹதீஸ் இருக்கு. இந்த தௌபாவுடைய இந்த வசனங்கள் இறங்குது. அதுல நிறைய ஒரு முரண்பட்ட அறிவிப்புகள் வருது. எத்தனை வசனம் இறங்கிச்சு அப்படின்ட்டு சில அறிவிப்புகள்ல பாத்தீங்கன்னா வெறும் ஆரம்ப 10 வசனங்கள் இறங்கியதா இருக்கு. சில அறிவிப்புகள்ல பாத்தீங்கன்னா இல்ல ஒரு 38 வசனங்கள் இறங்கினதா இருக்கு. டோட்டலா தௌபாவுடைய அந்த ஆரம்ப வசனங்கள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 6 வசனங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான வசனங்கள். அப்ப அந்த வசனங்கள் இறங்கின உடனே என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீங்க இந்த வசனங்களை எடுத்துட்டு போய் என் சார்பா காபத்துல்லாஹ்ல போய் நீங்க அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக்சுவலா அந்த 6 வசனங்கள் எடுத்து பார்த்தா பின்னாடி பார்ப்போம், அது பார்த்தீங்கன்னா அதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு அறிவிப்பு மாதிரி, அதாவது அந்த கவர்மெண்ட் ஜியோ ஆர்டர் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான் அந்த வசனங்கள் இருக்கும். இவர் கொண்டு போறாரு. அபூபக்கரை ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டாங்க. அபூபக்கர் கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. பின்னாடியே அலி ரலியல்லாஹு அவங்க கிட்ட இந்த வசனங்களை கொடுத்து இதை கொண்டு போய் அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, அபூபக்கர்கிட்ட கொடுத்து விட சொல்லுங்க. அதாவது நீங்க அலி அனுப்புங்க, போய் அபூபக்கர்கிட்ட இந்த ஆயத்துக்களை கொடுத்துட்டு திரும்பி இப்படியே வந்துவிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அலி அறிவிப்பு செய்யணும், என் சார்பா அலி அறிவிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. இவர் நேரம் அந்த 6 வசனங்களை எடுத்துட்டு போறாரு. போன உடனே அபூபக்கர்லியாவுடைய அந்த கூட்டம் போயிட்டு இருக்கு. போகும்போது அவங்க திரும்பி பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒட்டகத்துடைய சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் கூட இவங்களுக்கு அடையாளம். பதறி போய் பாக்குறாங்க, என்ன இது கஸ்வாவுடைய சத்தம் கேட்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களா அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. அலி ரலியல்லாஹு இருக்காங்க. இருந்தவொடனே கேட்கறாங்க, அலியே நீங்க அமீரா வந்திருக்கீங்களா இல்ல எனக்கு கட்டுப்படுறவரா வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி தான் கேட்கறாங்க. டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. வந்தவொடனே கேட்கறாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? அதாவது எனக்கு மேல லீடரா வந்துட்டீங்களா, என்னை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் டீ ப்ரமோட் பண்ணி அனுப்பி விட்டாங்களா, இல்ல என்ன மேட்டர் அப்படிங்கிறாங்க. இல்ல உங்களுக்கு கீழே தான் நான் வந்திருக்கேன், சில விஷயங்கள் சில வேலை எனக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப ஒரு நெருடல் ஆகுது. என்னடா அது குர்ஆன் வசனங்கள் என்கிட்ட கொடுக்காம அலி ரலியல்லாஹு கொடுக்குறாங்களேன்ட்டு. பின்னாடி போய் ஹஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கறாங்க, என்னை பத்தி அல்லாஹ் ஏதாவது வசனம் தீர்ப்பு இறக்கிட்டானா, அதாவது நான் முனாஃபிக்னு சொல்லி அல்லாஹ் தீர்ப்பு இறக்கிட்டானா அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல ஜிப்ரீல் வந்தாரு, இந்த அறிவிப்பு நீங்க இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒரு ஆள் தான் செய்யணும்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதனால தான் நான் அலி அனுப்புனேன், இல்லைன்னா நான் உங்களே அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இவர் நேரா போறாரு, இந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்ன உடனே அலி ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க 2 பேருமே சேர்ந்து போறாங்க. ஹஜ்ஜுடைய எல்லா கிரியைகளும் அபூபக்கர் அவங்களே தலைமை ஏற்று நடத்துறாங்க. அதே மாதிரி அபிஷியல் பயான் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அபூபக்கர் தான் செய்யறாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜுடைய எல்லா செயல்களும் கத்து கொடுக்கிறதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களே செய்யறாங்க. எல்லாம் முடிஞ்சு 10வது நாள், அதாவது யௌமுன் நஹர், அந்த பலியிடக்கூடிய அந்த நாள்ல மட்டும் அதாவது அலி ரலியல்லாஹு எந்திரிச்சு அபூபக்கருக்கு அப்புறம் இவர் எந்திரிச்சு நின்று இதை அறிவிப்பு செய்யறாங்க. இது அறிவிப்பு என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். என்னன்னா, ஷியாக்களுக்கு இந்த சம்பவம் ஒரு பூஸ்ட் டானிக் மாதிரி. இதை எடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்க அபூபக்கரோட அலி சிறந்தவர், அதனால தான் பாருங்க ரசூலுல்லாஹ் இவ்வளவு முக்கியமான ஒரு வேலை அலி கிட்ட கொடுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல சிறப்பு பத்தி ஒண்ணுமே கிடையாது. அதாவது தேவையில்லாம, அதாவது எதை கிடைச்சாலும் ஒரு சார்ந்து ஒரு நிலையை எடுத்துட்டோம் அப்படின்னா இது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் வரும். இந்த உம்மத்துல சிறந்தவர் அபூபக்கர், அவரு தான். அதுக்கு அடுத்ததுதான் எல்லாருமே தவிர, அதுக்கு அடுத்தது உமர், அதுக்கு அடுத்தது 3வது உஸ்மானா அலியாங்கிறதுல வேணா மாற்று கருத்து இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஷேഖைன் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். அப்போ சிறப்புகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இவங்க 2 பேருடைய சிறப்பு தான் மிகப்பெரிய சிறப்பு. இதுல மாற்று கருத்து கிடையாது. இது அலி ரலியல்லாஹு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் இவங்கள்ட்ட கொடுத்து விடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரபுகள் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னு வச்சுங்க, அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அந்த போட்ட ஆளுக்கு தான் உண்டு. என்கிட்ட பேசுனீ இல்ல, நீ தான் செய்யணும்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர் வரணும். இது 2 இருந்தா மட்டும்தான் அரபுகள் ஒத்துக்குவாங்க. இன்னைக்கும் பாருங்க, அந்த கவுண்டர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும், பத்திரிகை வைக்கிறதுக்கு முடி, அதாவது அவங்களுடைய அந்த முடி இறக்குறாங்க இல்லையா நாவிதர், அவரை தான் அனுப்புவாங்க. அதுதான் மரியாதையும். அவரே நேரடியா போய் பத்திரிகை வச்சா அது அவமானம். என்ன நீ முறைப்படி செய்யல. அப்ப முறைன்னு ஒண்ணு இங்க வச்சிருக்கிறாங்க,
அந்த முறை என்ன, அந்த அரபுகளுடைய முறை என்ன அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டா அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்டவரை நேரில் வரணும், இல்லைன்னா ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு ஆள் வரணும். அதன் அடிப்படையில் தானே தவிர சிறப்பு அப்படின்னு எடுத்தோம்னா அலி ரலியல்லாஹு சிறப்பு அபூபக்கருக்கு மேல கிடையவே கிடையாது. இப்போ இதுல அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா அந்த வசனங்களையும் ஓதி காட்டுறாங்க, பிளஸ் 4 அறிவிப்புகள் தனியாகவும் செய்யறாங்க. என்ன அந்த 4 அறிவிப்பு அப்படின்னா, அல்லாஹ்வின் ஆலயத்தை, நம்பர் 1, அல்லாஹ்வின் ஆலயத்தை யாரும் நிர்வாணமாக இனி தவாஃப் செய்யக்கூடாது. இது இந்த வருஷத்தோட முடிஞ்சது. அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு அதாவது இந்த டைம் பீரியட்லயே நிர்வாணமா தவாஃப் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்யறாங்க. நம்பர் 1 அறிவிப்பு. 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் காலம் குறித்து டைம் லிமிட்டை வச்சு யாராவது ஒப்பந்தம் போட்டிருந்தால் அந்த ஒப்பந்தம் அந்த டைம் லிமிட்டோட அந்த 4 மாசம் மட்டுமே அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தம் என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி இது 2வது ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. 3வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்றையிலிருந்து முஸ்லிமை தவிர வேறு யாரும் இனி சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள், சொர்க்கம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்யறாங்க. அதுக்கப்புறம் 4வது அறிவிப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்டிற்கு பிறகு இணை வைப்பவர்கள் இங்கே இருக்கவும் கூடாது, வரவும் கூடாது. மக்காவிலையும் சரி, அது மொத்த அரபு தீப கர்ப்பத்துக்கும். இது ஏன் ஹஜ்ஜில் வச்சு அறிவிப்பு செய்யறாங்க? ஏன்னா ஹஜ்ஜில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா டிவியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி, ஏன்னா எல்லா ஏரியாவுடைய பிரதிநிதிகளும் அந்த ஹஜ்ஜுக்கு வந்திருப்பாங்க. அப்ப இந்த அறிவிப்பு மக்கா குறைஷிகளுக்கு மட்டும் கிடையாது, சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரபு பேசக்கூடிய எல்லா மக்களுக்குமே இது கவர் ஆகக்கூடிய ஒரு அறிவிப்பு. அதனால தான் அந்த 10வது நாள் அபிஷியலா எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த யௌமுன் நஹர்ல ஒண்ணு கூடுவாங்க. மீதி நேரத்தில் கூட சில பேர் மினாவில் இருப்பாங்க, சில பேர் அங்க இருப்பாங்க. 10வது நாள் எல்லாருமே ஒன்று திரடுவாங்க. அந்த ஒன்று திரளக்கூடிய அந்த இடத்துல வச்சு இந்த அறிவிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க.